தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்திவி. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே தொடர்ச்சியாக பல வர்த்தகங்களை மேம்படுத்துறதுக்கான பல முயற்சிகளை இந்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு வருது. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா எத்தியோப்பியா இந்தியா இடையே என்ன மாதிரியான வர்த்தக திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்கன்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதானமாக பேச இருக்கிறோம். அது தொடர்பாக இன்றைக்கி நம்முடன் பேச மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் டெக்னாலஜியோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டாக்டர் கிருஷ்ணராஜ் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். சார், எத்தியோப்பியாவும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு பேசப்படுது. உண்மையா சார்? எத்தியோப்பியா என்ன மாதிரியான கண்ட்ரி? ஏன்னா நாங்கள் நியூஸில் பல விஷயங்கள் பார்க்குறோம். உண்மையிலே அது அப்படி தான் இருக்கா? இதை பற்றி உங்களோட முதல்கட்ட கருத்து என்ன சார்? எத்தியோப்பியாவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு காண்டினென்ட் ரீதியாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் ஆஃப்ரிக்காவும் மேர்ஜ் ஆகியிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தியோப்பியாவோட எம்பையர் பேர் வந்து கேன்சஸ். அந்த அந்த எம்பையர் பேரில் வச்சுருக்கிற கேன்சஸ் தான் இந்தியாவில் வந்து கேன்சஸ் ரிவராக ஓடிட்டுருக்குது. ஸோ ஒரு ரிவர் பேரே கேன்சஸ் இருக்கும்போதுனாக்கா அந்த எம்பையரோட பேர் தான் இதில் வந்திருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு எத்தியோப்பியா எம்பையரோட பேர் வந்து இந்தியாவில் இருக்குதுனாக்கா, இந்தியாவும் எத்தியோப்பியாவில் ஒரு கண்டத்தில் தேவர் ஆல் டுகெதர் ஒன்லி. எத்தியோப்பியா வந்து நீங்கள் ஜென்ரலாக எல்லா டிவிலையும் வந்து உங்களுக்கு வந்து வறுமை நாடு அந்த மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதோட பிரம்மை அது வந்து இப்போ கடந்த சில ஆட்களாக பயங்கர முன்னேற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் செய்திகளில் பார்க்குறோம். பழைய மாதிரி இல்லை. ஆப்பிரிக்கன் யூனியனுமே இந்தியாவோட பல நட்பு உறவாக பல வர்த்தக ரீதியாக பல முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்படுறது தமிழுக்கும் எத்தியோப்பியாவுக்குமே ரொம்ப ஒற்றுமை இருக்குன்னு தான் பேசப்படுதே சார். அது உண்மையா? உண்மைங்க சார். எப்படி எல்லாம் ஒற்றுமை இருக்குதுனாக்கா, ஃபஸ்ட்டு நான் லாங்குவேஜ் வைஸாக நான் சொல்கிறேன். நம்ம அம்மா தாயின்னு சொல்கிறோம். தாயின்னா அம்மா சொல்கிறோம். நம்ம அங்கே தாயினாக்கா உட்காருன்னு அர்த்தம் அந்த ஒராமியா லாங்குவேஜில். அப்புறம் காரான்ட்டு ஒரு காரனாக்கா காரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே காரனா மிளகாயை குடிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம்னாக்கா நம்ம சிறிதுன்னு சொல்லுவோம். கொஞ்சம்னாக்கா அங்கே நல்லது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ரெசம்பிளன்ஸ் இருக்குது. அப்புறம் அக்கம், அவங்க வந்து அக்கம் சொல்லுவாங்க, நம்ம வந்து வணக்கம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லாங்குவேஜ் சிமிலரிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களது வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டின் கம்யூனிட்டி தான் அதிகம். நிறைய கிறிஸ்டின்ஸ் தான் இருக்கிறாங்க. அது முஸ்லீம் கண்ட்ரியில் கிறிஸ்டின் கண்ட்ரி. அதனால் ரொம்ப காட் ஃபியரிங் பீப்புள்ஸ் தான். அது வந்து பைபிளில் கூட பார்த்திங்கனாக்கா 40 டைம்ஸ் எத்தியோப்பியான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு காட் ஃபியரிங் மக்கள் முதல் தோன்றிய இனமே வந்து எத்தியோப்பியா தான்ட்டு பைபிளையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து என்னன்னாக்கா, எத்தியோப்பியா இஸ் நாட் அ ஹாட் கண்ட்ரி. எத்தியோப்பியா இஸ் ஹேவிங் மோர் மவுண்டன்ஸு, நிறைய ஹைலேண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி கோல்டு கண்ட்ரி. சில ஏரியா மட்டும் இந்த ஹரார் மாதிரி ரீஜன் மட்டும்தான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். பாக்கி எல்லா ரீஜனும் நல்லா கோல்டு நல்லா இருக்கும். இந்தியாவும் எத்தியோப்பியாவும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா பைலேட்ரல் கொலாபரேஷன் வந்து 1968 நிறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய குஜராத்திஸ் வந்து எத்தியோப்பியாவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. எத்தியோப்பியாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன்ஸ் தான் நிறைய அங்கே போய் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் டீச் பண்ணியிருக்காங்க. நிறைய 47 பப்ளிக் யூனிவர்சிட்டிலையும் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் தான், பெரும்பாலும் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் தான் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் மூலமாக கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. இல்லை, சமீப காலமாக எத்தியோப்பியா மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னு போட்டோம். நீங்கள் பர்சனலாக தமிழ்நாடு அரசோடையும் இந்திய அரசோடையும் மாணவர்கள் படிக்க பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு பல கிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த இனிஷியேட்டிவ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அது என்ன ப்ரோக்ராம்? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எத்தியோப்பியாவில் போய் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன சார்? சார், ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாயிண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க சார். மல்டி டிசிப்ளினரி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஜாயிண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம். அங்கே வந்து கெப்பாசிட்டி பில்டிங்க்கு
கெப்பாசிட்டி பில்டிங் வந்து ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 47 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கிற டீன்ஸு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் வைஸாக அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா தரம் உயர்ந்த இன்ஸ்டிடியூஷனோட எத்தியோப்பியாவை எஜுகேஷனால் நல்லா உயர்த்தணும்னு கவர்மெண்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லா ஸ்டாண்டர்ட் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இனிஷியலாக 2022 வந்து அங்கே இருக்கிற மினிஸ்டர் பைசா பரேடா, இப்போ லதா தெஸ்வை ஜூலின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த பைசா பரேடா வந்து அவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர். அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. இங்கே பர்சனலாக இந்தியா வந்திருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு வந்திருந்தாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் நம்ம எத்தியோப்பியாக்காக நம்ம போட்டு அது செக்ரட்டரியேட்டில் தான் அது சைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஐடிஸ் கோட்டெல்லாம் எம்ஓயு இனிஷியலாக சைன் பண்ணி அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸு பிஹெச்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இந்த ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்குது. அதில் வந்து 47 பப்ளிக் யூனிவர்சிட்டி இப்போ வந்து என்னென்ன ஐஐடிஸ் கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம்னா ஐஐடி மெட்ராஸு, ஐஐடி பாம்பே, ஐஐடி கரக்பூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, ஐஐடி பாம்பே அண்ட் ஐஐடி காந்திநகர், ஐஐடி மாண்டி அண்டு ஐஐடி காந்திநகர், இந்த மாதிரி அப்புறம் ஐஐடி பாலக்காடு, ஐஐடி ஹைதராபாத்து, ஐஐடி இண்டோர், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ஐடி புதுச்சேரி அவங்களும் கொலாபரேட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன். அண்ணா யூனிவர்சிட்டியும் நம்ம பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன் தான். நீங்கள் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கீங்க. ஒரு தமிழராக நீங்கள் எத்தியோப்பியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இந்தியா உங்களுக்கு தருது, தமிழ்நாடும் என்ன தருது, நீங்கள் என்ன பதில் தரீங்க, அந்த மாதிரி ஏதாவது ரீஜனில் ஒர்க் பண்ணுறீங்களா சார்? சார் நான் இங்கேருந்து போனோன்னா இனிஷியலாக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன் சார். ஒரு இன்ஸ்டியூஷனில் அம்போ யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அப்புறமேல நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டம்பிடோலோ யூனிவர்சிட்டின்ட்டு இன்னொரு அங்கே போனேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டராக ரொம்ப அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியா மட்டும் ரிமோட்டாக ரொம்ப அண்டர் டெவலப்டு ஏரியாவாக இருந்தது. அப்போ அங்கே போயிட்டு நாட் யூ பட் மீன்ட்டு ஒரு அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ஹெல்த் இஸ் வெல்த்து, சைல்டு எஜுகேஷன், அப்புறம் டெக்னாலஜி ரெவல்யூஷன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா, சஸ்டைனபிள் டெக்னாலஜி ஃபார் க்ரீனரி, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா ட்ரைனிங்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது எங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற மினிஸ்டர் வந்து பர்சனலாக இன்வைட் பண்ணி ஒரு ஹானரி பொசிஷன் மாதிரி கொடுத்தாங்க சார். இந்த மாதிரி பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர்ன்ட்டு ஒரு ஹானரி பொசிஷன் மாதிரி கொடுத்து அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இவங்களதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் கெப்பாசிட்டி பில்டிங்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை கூட்டிகிட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த ஒப்பந்தம்லாம் போட்டோம். இப்போ போட்டு அதோட அவுட்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து ஜாயின்ட் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பார்த்துட்டு இவர் நல்லா பண்ணுறாரு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கூடயும் என்னை கொலாபரேட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் இருக்கிறார் கோராண்ட், அவர் தான் ஹையர் எஜுகேஷன் அவர் வந்து என்னை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் கோஆர்டினேட்டராக இருந்துங்க, எல்லா யூனிவர்சிட்டி பண்ணுங்க சொல்லிட்டு 47 பப்ளிக் யூனிவர்சிட்டியும் அங்கே வந்து எப்படின்னாக்கா ரீஜன் வைஸ் தான் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இல்லை அங்கே எத்தியோப்பியாவில், எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எல்லாமே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட். அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அது பெரும்பாலும் சேர மாட்டாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். இங்கே எப்படிங்க ஐஐடி டெல்லி இருக்குது, ஐஐடி பாம்பே இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா அடிஸ் அபாபா இருக்குது, அடிஸ் அபாபா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் அம்போ இருக்குனாக்கா அம்போ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒல்லேகனா ஒல்லேகா காலேஜ், அப்புறமேலே டெம்பிடோலோனா டெம்பிடோலோ யூனிவர்சிட்டி, பகிர்தா, இந்த மாதிரி 47 டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் இருக்குது, 47 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸில் எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா உங்களுக்கு வந்து என்ஜினியரிங்கு, நேச்சுரல் சயின்ஸு, மெடிசன்ஸ், லா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கே எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ஃப்ரீனாக்கா ஸ்டூடெண்ட்ஸு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வறுமை கோட்டிலேருந்து வருவாங்கள்ல, அவங்களால பே பண்ண முடியாது. அவங்க வந்து காலேஜ் மட்டும் ஃப்ரீயாக படிச்சுப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்.
அப்புறம் இது வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இனிஷியலாக ஒர்க் பண்ணணும். நம்ம இந்தியாவில் வந்து அப்படி இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறமேல் நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு இன்ஃபேக்ட் என்ன மக்கள் தொகை இருக்கும் சார் எத்தியோப்பியாவில்? 14 பில்லியன் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அளவு இருக்குமா சார்? தமிழ்நாடு அளவுக்கு இருக்கும். அதான் 47 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் எப்படிங்க ட்ரெயின் ஆகுது, அங்கே அந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து இப்போ கவர்மெண்ட் புது பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிஹெச்டி முடிச்சிங்கனாக்கா ஒரு அட்லீஸ்ட் 4 to 5 years எனக்கா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது 4 to 5 years யூ ஹவ் டு ஒர்க் ஃபார் த நேஷன்ட்டு அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் பாலிசிஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெஞ்ச் மார்க்கிங் வைஸ் நம்ம பார்த்தோன்னாக்கா என்னன்னாக்கா நம்மளும் வந்து வி ஆல்சோ கேன் எக்ஸிக்யூட் சேம் ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கூலில் சேர்ற எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஆமாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு ரீஜன் இருக்குல்ல சார், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒல்லேகா யூனிவர்சிட்டினாக்கா அந்த ரீஜனில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் சிஸ்டம். அப்போது ஸ்கூல்லேருந்தே அவங்க வந்து தே என்கரேஜிங் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் தான். யூனிவர்சிட்டிலையும் வந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் பே எனி ஃபீஸ். கவர்மெண்ட் ஒன்லி வில் டேக் கேர் த ஃபீஸ் எவ்ரி திங். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பிஹெச்டி படிக்கிறாங்களா மாணவர்கள், அவங்க திரும்பி எத்தியோப்பியாவே வந்துடுறாங்களா இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான? அது வந்து ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் சார். ஜாயின்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க கோர்ஸ் ஒர்க்கெல்லாம் எத்தியோப்பியா இனிஷியலாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ த கேண்டிடேட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக தே வில் ரெஜிஸ்டர். ஒன்ஸ் தே ரெஜிஸ்டர், ஸோ வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் அவங்க பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க ஹோம் இன்ஸ்டியூஷன் தே வில் டிசைட். ஆர் ஹோம் இன்ஸ்டியூஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஹோம் இன்ஸ்டியூஷன் மூலமாக நேம் லிஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வரும். ஸோ அவங்க வந்து கோர்ஸ் ஒர்க்கெல்லாம் எத்தியோப்பியாவில் தே ஹவ் டு டூ த கோர்ஸ் ஒர்க். ஒன்ஸ் கோர்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சோன்னே தே வில் சென்ட் த லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட் வந்து நாங்கள் ஐஐடிஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம். ஐஐடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது வந்து அவங்களோட ரிசர்ச்சும் ஐஐடி ரிசர்ச்சும் அலைன் பண்ணி அவங்க வந்து தே வில் சர்க்குலேட் டு ஆல் த இன்ஸ்டியூஷன் ஆல் த டிபார்ட்மெண்ட் சர்க்குலேட் பண்ணி பொட்டன்ஷியல் சூப்பர்வைசர் அந்த கேண்டிடேட் பண்ணுற ரிசர்ச்சும் இந்த சூப்பர்வைசர் பண்ணுற ரிசர்ச்சும் மேட்சிங்காக இருந்துச்சுனாக்கா அந்த சூப்பர்வைசர் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாருங்க. இன்டர்வியூ வச்சு இன்கேஸ் த கேண்டிடேட் இஸ் பொட்டன்ஷியல் அண்ட் இட்ஸ் கேலிபர் டு தட் ஸ்டாண்டர்ட், தென் த ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வில் ரெக்கமெண்ட் தட் கேண்டிடேட். ஒன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணானாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து தே ஆர் கிவிங் த ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் தே வில் டேக் கேர் த வீசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேண்டிடேட் வந்து இந்தியா வந்துடுவாங்க. இந்தியா வந்து 18 months தே வில் டூ த ரிசர்ச். அதுக்கப்புறம் ரிசர்ச் முடிச்சுட்டு தே வில் கோ டு எத்தியோப்பியா அண்ட் தே வில் ஒர்க் வித் த இன்ஸ்டியூஷன். இது வந்து 2 டைப்பாக படுது. ஒன்று வந்து ஜாயிண்ட் டிகிரியாகவும் இருக்குது, ஜாயிண்ட் சூப்பர்விஷனாகவும் இருக்குது. ஐஐடி பாலக்காடு, ஐஐடி பாம்பே தே கோ ஃபார் ஜாயிண்ட் டிகிரி. ஸோ முடிச்சுட்டு இங்கேருந்து முடிச்சுட்டு திருப்பி எத்தியோப்பியா வந்து எத்தியோப்பியா கவர்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தியோப்பியா கவர்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதேமாதிரி கடந்த ஆண்டு இறுதியில் பிரதமர் மோடி வந்து எத்தியோப்பியாவை விசிட் பண்ணியிருந்தார். பல முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆச்சு. நீங்களும் பார்ட்டாக இருந்தீங்கன்னு நம்புகிறோம். என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் மெயினாக இது வந்துச்சு? அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எஸ்டிஜி பாலிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் சஸ்டைனபிள் டெக்னாலஜி. அதாவது அப்புறமேலு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி ரீசெண்டாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த அப்புறமேல இந்த ரோபோட்டிக்ஸு ட்ரோன்ஸு அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் ஆட்டோமொபைல்ஸு, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அப்புறமேல மைனிங்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர். தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் சார். பல டெக்னாலஜிஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட என்ன மாதிரியான எம்ஓயூஸ் எல்லாம் போட இருக்கீங்க? இப்போ தமிழ்நாட்டு புது கவர்மெண்ட் வேறு வந்திருக்கு. என்ன கவர்மெண்ட் என்ன அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டை கேட்டிருக்கீங்க? சார் ஆக்சுவலி இப்போ வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நாங்கள் வந்து தமிழ்நாடு நியூ கவர்மெண்ட்டுக்கு வி கிவ் வெரி கிரேட் அப்ரிஷியேஷன். ஏன்னாக்கா உங்களுக்கே தெரியும் 61 இயர்ஸாக நம்மளது வந்து திராவிட இதில் இருந்தாங்க. ஸோ நவ் எவ்ரி மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் கிவன் வெரி குட் டிசிஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த டிசிஷன் வி ஹோல் ஹார்ட்டட்லி எங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்டர்நேஷ்னல் என்ஆர்ஐஸ் எல்லாம் நிறைய பேர் ஓட்டு
போட கூட இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டிசிஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து வி ரியலி அப்ரிஷியேட். அண்டு விஜய் சாரோட ஃபேன்ஸ் கூட ஆஃப்ரிக்காலேயும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய டிவிஸ் நிறைய எத்தோப்பியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் தே டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் எனி ஆஃப் த மீடியா. அதாவது ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் அங்கே இல்லவே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியனோட ஃபிலிம் இதுதான் பார்த்து தே வில் கெட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதில் வந்து பாருங்க நிறையா ஷாருக் அந்த மாதிரி நிறையா பார்த்து தான் அவங்க வந்து இது பார்ப்பாங்க. அப்போது சில தமிழ் மூவிஸ் இங்கே நிறையா வந்திருக்குது விஜய் இது. ஸோ எவ்ரி ஒன் கெட் சம் ஃபேன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரீச் அங்கே இருக்குது. இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த அயலகத்துறையில் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட்டு கூடயும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? ஆமாம். இப்போ வந்து நான் இங்கே வந்தோன்னே முதல்ல வந்து நான் ரெசிடென்ஷியல் தமிழ் இந்தியா அசோசியேஷன் எத்தோப்பியா விங்கோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ரெசிடென்ஷியல் தமிழ் இந்தியா அசோசியேஷனோட யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்காவோட செக்ரட்டரியாக போடுற மாதிரி. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. இந்த ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டோ மாணவர்களுக்கோ யாராவது இறந்துட்டாலோ அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிங்கன்னு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்குது. இப்போ தான் நாங்கள் இவங்களெல்லாம் பார்த்தோம். கவர்மெண்ட்டில் பார்த்தோம். ஜென்ரல் செக்ரட்டரி சார் இவங்களெல்லாம் பார்த்தோம். அப்புறமேல் செந்தில் பாண்டியன் அவரெல்லாம் கொஞ்சம் நிறையா அப்ரோச் பண்ணி வி ஆர் ஒர்க்கிங். இப்போ புது கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே பண்ணுறீங்க. இது வந்து கவர்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஒர்க்காக இப்போ புது கவர்மெண்ட் வந்து தே ஆர் கிவன் அஷூரன்ஸ் தட் தே வில் ஒர்க் வித் எத்தோப்பியன் திங்கு. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எத்தியோப்பியா எதிர்பார்க்க சார் தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து? சார் இப்போது எத்தோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வர்றதுக்கு தே ஆர் வெல்கமிங். இப்போ நேற்று கூட நான் வந்து எங்கள் இன்னோவேஷன் மினிஸ்டர் பைசா பரீடே சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ தே வாண்ட் டு மோர் இன்வெஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபர்டைல் லேண்ட்ஸு. அதனால் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக யார் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து தே கேன் எஸ்டாப்ளிஷ்டு. அப்புறமேலு நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ட்டு, டெக்ஸ்டைல் யூனிட்ஸ்ட்டு, ஃபார்மசூட்டிக்கல், மெடிசன்ஸு. நான் கேள்விப்பட்டது தமிழ்நாட்டிலேருந்து ஃபார்மாசூட்டிக்கல், நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் நிறைய இப்போ வரத்துக்கான முயற்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்கமிங்கில்? வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். அப்புறம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இது வேறு கண்ட்ரிலேருந்து இங்கேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ எனக்கு எத்தியோப்பியாவிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வரலான்ட்டு அவங்களும் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது வந்து தே வெல்கம் த இன்டர்நேஷ்னலிசம். இப்போ நிறையா என்ஆர்ஐஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நிறைய பேர் போய் படிக்கிறாங்கல்ல சார், நிறைய போய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட நாலேஜஸ் எல்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊட்டி சார், நான் ஊட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இது மாதிரி எல்லாம் வந்து என்னன்னாக்கா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தே கேன் கிவ் தேர் ட்ரைனிங்ஸு, தே கிவ் தேர் எக்ஸ்பர்டைஸு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணானாக்கா வாட் எவர் த சப்போர்ட் தே நீட் த கவர்மெண்ட் டோல் தே வில் ப்ரொவைட். அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேலிபர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்க்கெல்லாம் தே டோல் தே வில் கிவ். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேட்டில் சார், கேட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா எஜுகேஷன் பற்றி கேட்கறதுனால ஐ வாண்ட் டு கோட் திஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி கேட்டில் வந்து என்ன போட்டிருந்தாக்கா இஃப் யூ அலோ த ஸ்டூடெண்ட்ஸ் டு காப்பி, வென் யூ அலோ த ஸ்டூடெண்ட்ஸ் டு காப்பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் the patients will die. In the hands of engineer the building will collapse. In the hands of lawyer the law will collapse. So the collapse of education is the collapse of the nation. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து எஜுகேஷன் செக்டருக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் கேரியர் கைடன்ஸு நிறைய எக்ஸ்ட்ரா லேர்னிங்ஸ் இதெல்லாம் கொண்டு வருது. இப்போ எத்தோப்பியா கவர்மெண்ட் ஏங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து ஏன் பிஹெச்டி ப்ரோக்ராமெல்லாம் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு ஏன் அவங்க மோட்டிவேட் பண்ணி இப்போ நான் என்னோடய பர்பஸ் என்ன இங்கே வந்து கொலாபரேஷன் பண்ணி இது ஏன் இது கொண்டு வரானாக்கா தே ஆர் வெரி மச்
keen to interest in developing the faculties infrastructural இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் தே ஹவ் டு கான்சன்ட்ரேட் மோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே தே ஹவ் டு பிரிங் த ஃபாரின் எஜுகேஷன் லாங்குவேஜஸ். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸு இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்கிங்ஸ் எல்லாம் வேணும், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வேணும். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சில ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் ஆய்வு கொஞ்சம் நாங்கள் வரும்போது கொஞ்சம் எங்களோட ஃபீட்பேக்ஸும் இருக்குது இல்லைங்களா சார், போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் என்ன ஆகுதுனாக்கா டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை இங்கே இருக்கிறாங்க தான். அப்போது ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நிறைய இந்த ஆன்லைன் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் போடுறதுனா தே ஆர் பிஸி இன் தட் ஒன்லி. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய போதுமான டைம் வந்து ஒதுக்குறதுக்கு நேரம் இல்லை. ஸோ தே ஹவ் டு கான்சன்ட்ரேட் இன் ரெக்ரூட்டிங் மோர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் புட்டிங் சம் ஓஎஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் இன் மேக்கிங் த கிளினிக்கல் ஜாப் அண்ட் டு கிவ் மோர் ஆன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ், ஜெர்மன் லாங்குவேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொண்டு ஆல்ரெடி அவர் நம்ம இந்தியா வந்து தமிழ்நாடு தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி ஷுட் நாட் கெட் காம்ப்ரமைஸ், வி ஹவ் டு கோ இன் ஹையர் லெவல். எனக்கு நான் என்ன சொன்னேன்னாக்கா ஒரு நேஷனுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னா எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். கல்வி தான் முக்கியம். கல்வி இல்லாட்டி இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒரு கம்பெனி நோக்கி இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, டெக்னாலஜி படிச்சுட்டு வேலை இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் க்ரியேட்டிவிட்டி வந்து ஊக்குவிக்கணும். நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படின்னாக்கா இப்போ ஒரு பென் எடுக்கிறோம், அந்த பென் வந்து நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த பென்னு கொடுங்களேன், இந்த பென் இருக்குது. இந்த பென்னில் வந்து இந்த கேப் இருக்குதுல்ல, இந்த கேப்பில் வந்து இந்த கேப்பு சும்மா தான் இருக்குது. இந்த கேப்பில் வந்து நம்ம ஒயிட்னர் வச்சுட்டா இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் ஆயிடும். இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம வந்து குளோபலைஸ் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாஸும் மாணவங்கிட்டேருந்து வாங்கி பேட்டர்ன் பண்ணி அவங்களே ஓன் ஸ்டார்ட் அப் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் எத்தியோப்பியாவில் பண்ணுறீங்களா பேட்டன்ட்டிங்? ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லேயே அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வராங்க. ஸ்கூல்லேயே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொண்டு வரலான்னாக்கா காலையில் வந்தோடனே ஒரு மாரல் சயின்ஸ் எனக்கா படிச்சுட்டு நம்ம எப்படி இருந்தாலும் வி ஹவ் டு ஃபேஸ் த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுனால ஒரு மாரல் சயின்ஸு, மாரல் வேல்யூஸு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் கூட இந்த தொடர்ச்சியாக எஜுகேஷன் ப்ரொஃபஸர்ன்றதோட்டு எஜுகேஷன்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் போர் நடந்துச்சுல்ல, அதில் எத்தியோப்பியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா? ஏன்னா பெட்ரோல் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எத்தியோப்பியாவில் ஃபேஸ் பண்ணிங்களா? எத்தியோப்பியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிப்ளமேட்டிக் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியாவும் எரிட்ரியாவும் 2 கண்ட்ரியும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பிரிஞ்சுது. அப்போ எத்தியோப்பியா பிரைம் மினிஸ்டர் வந்து எரிட்ரியாவில் போய் எரிட்ரியா பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி ஈ பிராட் பீஸ் அக்ரிமெண்ட். அதனால அவருக்கு வந்து நோபல் பீஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டே கிடச்சிருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா G20 வந்து இப்போ எத்தியோப்பியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து பிரிக்கில் வந்து பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான் இந்த இப்போ பிரிக்லேயும் எத்தியோப்பியா ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ G20 இதில் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இஸ் ஹேவிங் வெரி குட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இஸ் ஹேண்டிலிங் வெரி குட் இன் த டிப்ளமேட்டிக் மேனர். ஸோ பெரும்பாலும் எந்த பாதிப்பும் வரல, அது மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்தியா எத்தியோப்பியாவோட உறவு, அதே மாதிரி இந்தியா தமிழ்நாட்டோட வர்த்தக ரீதியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் அட்வைஸ் என்ன சார்? எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணலாம், இந்தந்த ஃபீல்டெல்லாம் இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம், அந்தந்த ஃபீல்டெல்லாம் எத்தியோப்பியாவில் ஒர்க் பண்ணலான்னு எதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் சார்? எத்தியோப்பியாவில் வந்து மைனிங் நல்லா இருக்குங்க சார், கோல்டு மைனிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ மைன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம எத்தியோப்பியாவில் ஒர்க் பண்ணலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி நல்லா இருக்குது. இப்போ எத்தியோப்பியாவும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா கொண்டு வராங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லிங்கேஜ் பிட்வீன் த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், எஸ்பெஷலி ஏஐ, இதெல்லாம் வந்து இந்தியாவும் எத்தியோப்பியாவும் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியா வந்து ஃபர்டைல் லேண்டு, அது எந்த கண்ட்ரினாலும் காலனைஸ் பண்ணல. எத்தியோப்பியா வந்து இட்ஸ் நாட் காலனைஸ் பை எனி கண்ட்ரி. ஸோ எல்லாரோட நேச்சுரல் ரிசோர்ஸும் இதெல்லாம் ஃபர்டைலாக இருக்குது. ஸோ வீ கேன் ஒர்க் ஆன் எத்தியோப்பியாவில் வந்து நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, அப்புறமேல இந்த மாதிரி நிறைய இது வந்து அங்கேயே நீங்கள் வந்து போய் கல்டிவேட் பண்ணி அது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் நல்லா டிமாண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஃபார்மசூட்டிக்கல் முதல்ல சொன்ன மாதிரியே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் மெடிசின்ஸு, அப்புறமேல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் நல்லா வாண்டட் இருக்குது. இது வந்து ப்ரெசண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திஸ். கூடிய சீக்கிரத்தில் தே கோயிங் டு சைன் MOU with the Ethiopian government on all these sectors and they will be doing very great. தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் எஜுகேஷன்லேயும் உங்கள் ஒர்க்கை நிறையா பண்ணுறீங்க. நிகழ்ச்சியில் வந்து பல கருத்துக்களை சொல்லி எத்தியோப்பியாவை பற்றி ஒரு புரிதலை கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.